வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு நம்ம சூப்பரான பலாக்கொட்டை வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். பலாக்கொட்டைய நல்லா கழுவிட்டு குக்கர்ல போட்டுருங்க. பலாக்கொட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 5 விசில் விட்டுருங்க. இப்ப பாருங்க, பலாக்கொட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணிய வடிச்சிட்டு இந்த கொட்டையில இருக்க மேல் தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த தோலை உரிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குங்க. கத்தி வச்சு உரிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா பலாக்கொட்டைய நாலா நறுக்கிட்டு தோலை உரிச்சுக்கலாம். இந்த தோலை உரிக்கிறதுக்கு இன்னொரு முறை கூட இருக்குங்க. ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு கொட்டைய போட்டுட்டு பூரிக்கட்டைய வச்சு இடிச்சிங்கன்னா தோல் அழகா வெளியே வந்துருங்க. இதே மாதிரி எல்லா கொட்டையிலையும் தோல் உரிச்சிட்டு நறுக்கி வச்சிருங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா தாளிச்சிருங்க. அடுத்து பொடியா நறுக்குன 2 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இந்த வறுவலுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம நறுக்கி வச்சிருக்க பலாக்கொட்டைகளையும் சேர்த்துருங்க. அடுப்பை சிம்லியே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 10 நிமிஷம் சிம்லியே வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருந்த மசாலா எல்லாமே பலாக்கொட்டையில நல்லா கோட் ஆயிருக்கு. கடைசியா பொடியா நறுக்குன மல்லித்தலைய தூவிருங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிருச்சு சூப்பரான பலாக்கொட்டை வறுவல். இதை நீங்க அப்படியே தனியா சாப்பிடலாங்க. அப்படி இல்லைன்னா தோசை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா கூட சாப்பிடலாம். இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.